மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு இந்த பராபவ வருஷம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு ஏன்னா நம்மளாம் 7.5 சனிலாம் முடியவே இப்பதான் கொஞ்சம் மூச்சு விட்டு முன்னேற ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ குரு பகவான் உங்களை பார்க்க ஆரம்பிப்பார். சரிங்களா? ஜூன் 5லேருந்து அவர் பார்க்குறாருன்னா இன்னும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். மெயினாக கல்யாணம். ஏன்னா யாருக்கெல்லாம் கல்யாணம் தள்ளி போயிடுச்சோ நீங்கள் தாராளமாக உங்கள் 7ஆம் வீட்லையும் குரு வந்துடுவார். சரியா? அதனால கல்யாணம் கேரண்டி. கல்யாணம் ஆனவங்க இந்த 7.5 வருஷத்தை யாராவது பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கவங்க யாருன்னா இருந்தால் ஒன்று சேரலாம். போயிட்டு பேசுங்க, கண்டிப்பாக பேச்சப் ஆகும். இது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும் இல்லை, கல்யாணம் யாராவது லவ் பண்ணி பிரேக்கப் ஆனவங்களும் போய் திருப்பி போய் பேசுங்க, பேச்சப் ஆகும். ஆக முடியாத அளவுக்கு சண்டை போட்டு இருந்தீங்கன்னா புதுசாக யாராவது வருவாங்க. இல்லை யாராவது ஒன்றும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே கல்யாணமாக மாற்றுங்க. டைம் நல்லா இருக்கு. திருமணம் ஆனவங்க மகப்பேருக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த 7.5 வருஷம் நடக்காத கூத்து இல்லை நம்ம லைஃப்ல. யாராவது மகப்பேர்லாம் தள்ளி போச்சுன்னா இப்போ போயிட்டு டாக்டரை பாருங்க. உங்களுக்கு மகப்பேர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேலையில ப்ரமோஷன். இந்த 7.5 வருஷம் நிறைய பேருக்கு வேலை இருந்தாலே பெரிய விஷயம். தக்க வச்சுக்கவங்களுக்கு அந்த பேட்டர்ன் அந்த பேக் வாங்க. சூப்பர், பாராட்டுகள். நீங்க தக்க வச்சவங்க ப்ரமோஷன் ட்ரை பண்ணுங்க. வேலை இல்லாதவங்க புது வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கணும். ஏன்னா உங்களுக்கு சர்வீஸ் 6ஆம் வீடு நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது. சரிங்களா? இப்பவே நிறைய பேர் கிடைச்சிருக்கும். ப்ரமோஷன் பத்தியோ, சேலரி ஹைக்கு பத்தியோ, இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பத்தியோ, இல்ல வேற டீம் சார் எங்க டீம்ல வாய்ப்பு இல்லை சார், இன்னொரு டீம் சூப்பரா வளருது சார்னா அதுள்ள ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வளருவீங்க. இந்த வருஷம் உங்களுக்கான நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர், லட்சுமி தாயாரோட வழிபடுங்க. சிவபெருமான், பார்வதி தாயாரோட வழிபடுங்க. முக்கியமா சனிக்கிழமைகள்ல காலைல குளிகை நேரத்துல நீங்க வழிபட அன்னதானம் கொடுக்க இந்த தமிழ் பராபவ வருஷம் சூப்பரா அமையும்.